அமருங்கள். இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய நிறைவான கிருபையும் தயவும் நிறைவாய் பெருகியிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் சீர்திருத்த ஞாயிறாக அல்லது ரீஃபார்மேஷன் சண்டேயாக நாம் அனுசரிக்கிறோம். மார்ட்டின் லூதர் மூலமாக மார்ட்டின் லூதர் மூலமாக சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சபையிலே கிறிஸ்தவத்திலே கொண்டு வரப்பட்ட மாற்றத்தை சீர்திருத்தம் அல்லது ரீஃபார்மேஷன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு எல்லா புரோட்டஸ்டன்ட் சபைகளும் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றன. எல்லா புரோட்டஸ்டன்ட் சபைகளும் இந்த மார்ட்டின் லூதர் ஏற்படுத்தின அந்த சீர்திருத்தத்தில் இருந்து தான் வந்தன. சீர்திருத்தம் என்பது எப்பொழுது ஒரு அமைப்பு சரியாக இயங்காத போது அல்லது அதற்கு பதிலாக ஒரு சிறந்த அமைப்பை கொண்டு வந்து அந்த சிறந்த அமைப்பின் மூலமாக பழைய அமைப்பை சீர்திருத்துவது அல்லது மேம்படுத்துவது அல்லது சரி செய்வது சீர்திருத்தம் என்று அழைக்கப்படுகிறது. Reformation means when one system is not working properly, then you have come up with a better system to improve the old system, that is called reform or reformation. சீர்திருத்தம் என்பது ஒரு உண்மையை உள்ளடக்கி உள்ளது. சீர்திருத்தம் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கையை விசுவாசத்தை சார்ந்தது. ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்தவ நம்பிக்கை விசுவாசம் தொலைந்து போனது, அதை அழித்து விட்டார்கள். ஆனால் எப்பொழுது சீர்திருத்தம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்ததின் காரணமாக அந்த தொலைந்து போன அந்த கிறிஸ்தவ நம்பிக்கை விசுவாசம் மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்பட்டது. 500 வருடங்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவ சபையிலே சீர்திருத்தம் என்ற நிகழ்வு நிகழ்ந்தது. முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 16ஆம் நூற்றாண்டிலே எதற்கு திருச்சபைக்கு சீர்திருத்தம் தேவைப்பட்டது அல்லது இந்த சீர்திருத்தம் என்பது எதை சார்ந்தது? இந்த சீர்திருத்தவாதிகள் இந்த சீர்திருத்தத்திலே எதை சீர்திருத்தம் பண்ணினார்கள்? எதற்காக மார்ட்டின் லூதர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் மனிதர் இந்த சீர்திருத்தத்திற்காக போராடினார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னுடைய செய்தியை சொல்வதற்கு முன்பதாக இந்த சீர்திருத்தத்திலே என்ன நடந்தது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக 14ஆம் மற்றும் 15ஆம் நூற்றாண்டிலே திருச்சபையிலே பல முறைகேடுகள் நடந்தது. பொல்லாத காரியங்கள், ஊழல்கள் வளர ஆரம்பித்தது. The people are dominated by superstitions. திருச்சபை மூட நம்பிக்கையின் மூலமாக சமுதாயத்தை, சபை மக்களை ஆதிக்கம் செய்தார்கள், ஆளுகை செய்தார்கள். The church in those days started practicing lot of unbiblical way of human salvation, especially concerning of salvation and forgiveness of sin. சபை வேதாகமமற்ற மனிதனுடைய ரட்சிப்பை குறித்து ரட்சிப்பை கடைபிடிக்க தொடங்கினது. குறிப்பாக மனிதனுடைய ரட்சிப்பு மற்றும் பாவ மன்னிப்பு திருமறைக்கு எதிராக வித்தியாசமான முறையிலே கடைபிடித்தார்கள். ஒரு காலகட்டத்திலே பலரும் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எழும்பினார்கள். அப்படி எழும்பும் பொழுது அநேகர் சீர்திருத்தத்தின் காரணமாக தங்களுடைய உயிர்களையும் தியாகம் செய்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது
இட்டாலியன் பிரீஸ்ட் சாவனரோலா என்று சொல்லக்கூடியவர். அவர் ஒரு ஆசாரியர். அவர் சபையிலே நடக்கக்கூடிய முறைகேடுகளை களைந்து எரிய வேண்டும் என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டார். அவரை தூக்கில் போட்டு கொலை செய்தார்கள். ஜான் வெக்லிஃப் என்று சொல்லக்கூடிய இன்னொரு தெய்வ மனிதர், அவரும் சபையிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கேள்வி கேட்கும் பொழுது அவரை எரித்து என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். ஜான் ஹஸ் என்று சொல்லக்கூடியவர், அவரும் சபையிலே நடக்கக்கூடிய கேடு முறைகளை கேள்வி கேட்டதின் நிமித்தமாக அவரையும் என்ன செய்தார்கள்? தீயில் எரித்து கொலை செய்தார்கள். இவர்கள் எல்லாருமே சீர்திருத்தத்தின் விடிவெள்ளிகள் அல்லது the morning stars of reformers அல்லது ரீஃபார்மேஷன் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு சீர்திருத்தத்திற்கு ஒரு முன்னோடிகளாக விளங்கினவர்கள். அதன் பின்பதாகத்தான் மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. மார்ட்டின் லூத்தரை பொறுத்தவரை அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்து விளங்கினார். எது சரி எது தவறு என்பதை சரியாக புரிந்து கொண்டார். ஒரு சிறிய தவறு செய்தாலும் அந்த தவறுகளை குறித்து, அந்த குற்றங்களை குறித்து மனஸ்தாபப்படக்கூடியவர், யோசிக்கக்கூடியவர், வேதனைப்படக்கூடியவர். ஆகவே தான் தன்னுடைய பாவங்களை குறித்து அவர் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தார். அநேக கேள்விகள் அவரிடத்திலே காணப்பட்டது. பாவத்தில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது, நகரத்திற்கு போகாமல் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நீதியாக, பரிசுத்தமாக, உத்தமமாக வாழ்வது, ரட்சிப்பின் வழி என்ன என்பதை குறித்து அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அன்று கேத்தலிக் அல்லது கத்தோலிக்க சபையிலே ரட்சிப்பை குறித்து என்ன சொன்னார்கள்? If you ask Catholic even today what is salvation, ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், அந்த 7 சாக்கிரமந்துகளை என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். 7 சாக்கிரமந்துகளை கடைபிடிக்கும் பொழுது நாம் பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாக காணப்படுகிறோம். இந்த 7 சாக்கிரமந்துகளை கடைபிடிக்கவில்லை என்றால் நம்மால் பரலோகத்திற்கு போக முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு போதனை அந்த காலத்திலே நடைபெற்றது. இந்த 7 சாக்கிரமந்துகளிலேயும் பாவ மன்னிப்பு என்பது ஒரு கடினமாக இருந்தது, ஒரு சிக்கலாக காணப்பட்டது. ஒருவர் பாவம் செய்தால் அந்த பாவத்திலிருந்து எப்படி மீட்பு பெறுவது என்பது ஒரு கடினமாக அந்த நாட்களிலே காணப்பட்டது. அவர்களுடைய வழக்கத்தின்படி ஒருவர் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் கடவுளிடத்திலே போக மாட்டார்கள், மாறாக சபை குருவானவரிடத்திலே போய் தன்னுடைய பாவங்களை என்ன செய்வார்கள்? அறிக்கை செய்வார்கள். அப்படி அந்த பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது சபை குருவானவர், அந்த பிரீஸ்ட் என்ன செய்வார்? அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறாரோ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிரீஸ்டை பார்க்க வேண்டும். அதன் பின்பதாக பாவ அறிக்கை என்ன செய்ய வேண்டும்? பண்ண வேண்டும். அதற்கு கன்ஃபெஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பின்பதாக பிராயச்சித்தம் பண்ண வேண்டும். பிரீஸ்ட், அந்த குருவானவர் சொல்லுவார், இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதற்கு பெனன்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே பெனன்ஸ். நீங்க பார்க்கிறீங்க இந்த டயகிராம்ல, முதல்ல எப்பதெல்லாம் நம்ம பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த முறையை என்ன செய்வார்கள்? அவர்கள் கடைபிடிப்பார்கள். நம்ம தினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்வோம், தினமும் என்ன செய்வார்கள்? அவர்கள் இந்த முறையை கண்டு கடைபிடிப்பார்கள். அந்த காலத்திலே இந்த முறையை கடைபிடிப்பது மிகவும் கடினமாக காணப்பட்டது. ஐரோப்பியாவிலே ஒரு மனிதர் சாதாரணமாக அரை ஆண்டு மாத்திரம்தான் என்ன செய்வார்? வேலை செய்வார். மீதி இருக்கிற நேரத்திலே இந்த பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை என்பதை என்ன செய்வார்? அவர் கடைபிடிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மார்ட்டின் லூத்தரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை என்கிறதான வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்கு ஒரு காலகட்டத்திலே இதை வெறுக்க ஆரம்பித்தார். அதே வேளையிலே அதற்குரிய பதிலையும் தேட ஆரம்பித்தார். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் கிபி 1512 ஆண்டு வெடின்பர்க் யூனிவர்சிட்டியில ஒரு கல்லூரியிலே லூத்தர் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார்.
அந்த கல்லூரியிலே அவர் மோரல் பிலாசபி மற்றும் தியாலஜி என்கிறதான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த கல்லூரியிலே அவருக்கு இன்னொரு வேலையும் கொடுக்கப்பட்டது. அது என்ன வேலை? சங்கீத புஸ்தகங்களையும் பவுலின் நிருபங்களையும் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை மாணவர்களுக்கு நன்றாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பவுலின் நிருபங்களையும் சங்கீத புஸ்தகங்களையும் மிக தெளிவாக படித்தார். அப்படி படிக்கும் பொழுதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை அவர் வாசித்தார். அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி போட்டது. அந்த வசனம் ஒரு சீர்திருத்தத்திற்கு ஒரு அடிப்படையாக காணப்பட்டது. இந்த பரிசுத்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு சீர்திருத்தத்தின் விளைவுகள். சீர்திருத்தத்தின் விளைவுகள், the effects of reformation. இந்த நாளிலே சீர்திருத்தத்திலே ஏற்பட்ட முக்கியமான 2 உண்மைகளை அல்லது முக்கியமான 2 மாற்றங்களை குறித்து இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் வாசிக்கிறேன் வசனம் 16, 17. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, the righteousness of God is revealed through faith. இந்த வசனத்திலே தேவ நீதியை குறித்து சொல்லி இருக்கிறது என்று மார்ட்டின் லூதர் அதை தெளிவாக என்ன செய்தார்? படிக்க ஆரம்பித்தார். மார்ட்டின் லூதருடைய கேள்வி என்ன? தேவன் பரிசுத்தர், தேவன் நீதி உள்ளவர். இந்த நீதி உள்ள தேவன் நம்மிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை மனிதர்களாகிய நாம் அடையவும் முடியாது. காரணம், வசனம் சொல்கிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. All have turned aside, together they have become worthless. There is no one who show kindness, there is not even one. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒரு மனிதர்களிடத்திலும் தேவ நீதி இல்லை என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலே தேவ நீதியை குறித்து சொல்லி இருக்கிறது. எப்படி தேவ நீதி மனிதர்களிடத்தில் உண்டாகிறது? முதலாவதாக தேவ நீதி என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். What does means the righteousness of God? The righteousness of God is God's saving justice, God's covenant loyalty, God's uprightness and integrity, God's faithfulness to what is meant to God to be God. தேவனுடைய நீதி என்பது கடவுள் காப்பாற்றும் நீதி, கடவுளுடைய உடன்படிக்கை, விசுவாசம், கடவுளுடைய நேர்மை, கடவுளுடைய உண்மை உள்ள தன்மை. ஆகவே தான் அவர் கடவுளாக காணப்படுகிறார். இந்த இன்னும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவ நீதியை நாம் 3 விதமாக பிரிக்க முடியும். ஒன்று, the righteousness of God refers to an attribute of God. தேவ நீதி கடவுளுடைய பண்புகள், கடவுளுடைய குணங்கள் அல்லது கடவுளுடைய தன்மைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளுடைய தன்மை என்ன? கடவுள் நீதிபரர், ஆண்டவர் நீதிபரர், ஆண்டவர் உண்மையுள்ளவர், ஆண்டவர் அன்புள்ளவர். இரண்டாவதாக, the righteousness of God refers to a status given by God. தேவ நீதி என்பது கடவுள் மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கிற ஒரு அந்தஸ்தை வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் மார்ட்டின் லூதர் மிக அருமையாக சொல்கிறார். God's righteousness does not mean the righteousness by which he is righteous in himself, but the righteousness by which we are made righteousness by God. தேவ நீதி என்பது கடவுள் நீதி உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக தேவ நீதி என்பது பாவிகளாக இருந்த நம்மை அவர் நீதி உள்ளவராக மாற்றினார் என்பதை வெளிப்படுத்துகிறது.
மூன்றாவதாக the righteousness of God denote an activity of God. தேவன் நீதி தேவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. இதுதான் தேவனுடைய நீதி என்று சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக சீர்திருத்தத்தின் போது 5 விதமான முக்கிய பகுதிகளிலே அல்லது 5 விதமான முக்கிய இடத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டது. நம்முடைய திரையிலே பார்க்கிற வண்ணமாக அவற்றை சோலா என்று சொல்லி அழைப்பார்கள். சோலா என்பதற்கு தனிமை அல்லது ஒன்று என்று சொல்லி பொருள். சோலா என்பதற்கு தனிமை என்று சொல்லி பொருள். இந்த 5 விதமான பகுதிகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டது. சோலா ஸ்கிரிப்டுரா, that means scripture alone. அதனுடைய அர்த்தம் திருமறை மட்டுமே. சோலா கிரேசியா, that means grace alone. அதன் அர்த்தம் கிருபை மட்டுமே. சோலா ஃபீடே, that means faith alone. அதனுடைய அர்த்தம் விசுவாசம் மட்டுமே. சோலா கிறிஸ்டஸ், that means Christ alone. அதனுடைய அர்த்தம் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து மட்டுமே. சோலா டியோ குளோரியா, that means glory to God alone. கடவுளுக்கு மாத்திரம் மகிமையே. இந்த 5 பகுதியில் இருந்து இன்றைக்கு 2 பகுதிகள் மிக முக்கியமானவைகளாக இந்த சீர்திருத்தத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தின. முதலாவதாக சோலா ஃபீடே, இரண்டாவதாக சோலா கிறிஸ்டஸ். சோலா ஃபீடே, நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய முதல் தலைப்பு God's righteousness is revealed by faith to Christ. God's righteousness is revealed by grace through faith. தேவன் நீதி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு வெளிப்படுத்தப்பட்டது. ரோமர் 1:17 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. The righteousness of God is revealed through faith. The righteousness shall live by faith. எப்படி ஒரு மனிதனால் தேவ நீதியை தர முடியும் என்கிறதான கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு இப்பொழுது தேவ நீதி எப்படி உண்டாகிறது என்பதை புரிந்து கொண்டார். தேவ நீதி எப்படி உண்டாகிறது? வசனம் சொல்கிறது, தேவ நீதி எப்படி உண்டாகிறது? விசுவாசத்தினால் தேவ நீதி உண்டாகிறது. விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கிலீஷ் வேர்ட், ஆங்கில வார்த்தை ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்துதல் அல்லது நீதி. லத்தீன் மொழியிலே பார்க்கும் பொழுது ஜஸ்டிஃபிகேர் என்று சொல்லி பார்க்கிறோம். And the word comes from the Roman judicial system. நியாயப்படுத்துதல் அல்லது நீதி அல்லது ஜஸ்டிஃபிகேஷன் என்கிறதான வார்த்தை ரோமானிய சட்டத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை. இந்த லத்தீன் மொழியிலே ஜஸ்டிஃபிகேர் என்பதற்கு டு மேக் அல்லது மாற்றப்பட்ட, உருவாக்கப்பட்ட, செய்யப்பட்ட என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது லத்தீன் சர்ச் ஃபாதர்ஸ் இதை எப்படி புரிந்து கொண்டார்களாம்? சபை பாரம்பரியம் மற்றும் சாக்கிரமந்துகள் ஒரு மனிதனை, நீதி இல்லாத மனிதனை நீதியாக மாற்றுகிறது அல்லது பரிசுத்தம் இல்லாத மனிதனை பரிசுத்தமாக மாற்றுகிறது. ஆனால் மார்ட்டின் லூதர் ஜஸ்டிஃபிகேஷன், நீதி என்கிறதான வார்த்தையை கிரேக்க மொழியிலே படித்தார். கிரேக்க மொழியிலே அதற்கு டிகாயோஸ் அல்லது டிகாயோசுனை என்று சொல்லி அழைப்பார்கள். டிகாயோஸ் அல்லது டிகாயோசுனை, which does not mean to make righteous but rather regard us righteous, to count us righteous, to declare us righteous. லத்தீன் மொழியிலே ஒரு மனிதன் பாவியாக இருந்த மனிதனை பாவம் இல்லாத மனிதனாக காண்பித்தார். ஆனால் கிரேக்க வார்த்தையின்படியாக ஒரு மனிதனை கிரேக்க மொழியிலே பாவியை என்ன செய்கிறார்? நீதிமானாக கருதினார். பாவியை நீதிமானாக எண்ணினார். பாவியை நீதிமானாக அறிவித்தார். நாம் பாவியாக இருந்தாலும் நீதிமானாக எண்ணப்படுகிறோம். ஆனால் லத்தீன் மொழியில அப்படி இல்லை. நாம் பாவியாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறோம். ஆனால் கிரேக்க மொழியிலே நாம் பாவியாக இருந்தாலும் நீதிமானாக எண்ணப்படுகிறோம். இதுதான் எனது வித்தியாசம். இங்கே கடவுளை தவிர மனிதர்களாகிய நாம் பரிசுத்தர் அல்ல. எப்படி பரிசுத்தத்தை, எப்படி கடவுள் எதிர்பார்க்கிற தேவ நீதியை நம்மால் அடைய முடியும்?
மனிதர்களால் இதை அடைய முடியாது. ஆனால் அதற்காகத்தான் கடவுளே என்ன செய்கிறார்? ஆண்டவரே இந்த தேவ நீதியை மனிதனுக்கு இலவசமாக தருகிறார். இலவசமாக தரக்கூடிய அந்த மனித தேவ நீதியை மனிதனாகிய நாம் கிருபையினாலே விசுவாசத்தோடு என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். இலவசம் என்றால் தேவ நீதியை ஆண்டவன் நமக்கு கிருபையாக தருகிறார். அதை சோலா கிரேஷியா என்று சொல்லி அழைப்பார்கள். கிரேஸ் அலோன். தேவ கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். மார்ட்டின் லூதருடைய கருத்தில் இருந்து நாம் நம்முடைய புண்ணியத்தினாலேயோ நம்முடைய நற்கிரியைகளினாலேயோ நம்மால் ரட்சிப்பை அடைய முடியாது. காரணம், பாவி செய்கிற எல்லா நற்கிரியைகளும் நல்ல கிரியைகளாக இருக்காது. ஏனென்றால் பாவிகளாகிய மனிதர்களாகிய நாம் பாவிகள். பாவி செய்கிற எல்லா நற்கிரியைகளும் கெட்ட கிரியைகளாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எபேசியர் 2 அதிகாரம் 8 சொல்கிறது, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இரண்டாவதாக சோலா கிறிஸ்டஸ், கிரைஸ்ட் அலோன். God's righteousness is revealed through Christ. God's righteousness is revealed through Christ. இரண்டாவதாக ஆண்டவருடைய நீதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. ரோமர் 3 அதிகாரம் 26 கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக அவர் என்ன செய்கிறார்? நமக்கு தந்தார். ரோமர் 3 அதிகாரம் 21 சொல்கிறது, இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. நியாய பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. நியாய பிரமாணம் இல்லாமல் எப்படி தேவ நீதி வெளிப்படுத்தப்படும்? லேவியராகமம் சட்ட புத்தகத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், நீங்கள் இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாய பிரமாணத்தை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு தருகிறார். அந்தபடிதான் நம்ம வாழ வேண்டும். ஆனால் அதை கடைபிடிப்பதோ அதன்படி வாழ்வதோ மிக கடினமாக இருந்தது. God established a legal system through which a man was provided a way to approach him, but the law was established by God is very complicated, as we read in the Old Testament. அதை கடைபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. காரணம், தேவன் பரிசுத்தர். அந்த அவருடைய பரிசுத்தம், நியாய பிரமாணம் அவருடைய பரிசுத்தத்தை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. The Levitical law is so complicated because God is so holy and it is the expression about the holiness of God. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறதுனால் அதை கடைபிடிப்பதற்கு கடினமாக காணப்பட்டது. அதனால் இங்கே பார்க்கும் பொழுது நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. அது எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? ரோமர் 3 அதிகாரம் 22 சொல்கிறது, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை, இல்லையா? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக பாவமில்லாத அவரை என்ன செய்கிறார்? பலியாக்கினார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தண்டித்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நம்மேல் வந்தது. ஆண்டவருடைய நீதி நம்மேல் வந்ததினால இப்பொழுது ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம நிற்க முடியும். நம்ம பாவியாக இருந்தாலுமே ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியும். காரணம், தேவனுடைய நீதி, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நமக்கு வந்தது, வெளிப்படுத்தது, நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நற்செய்தி, அதுதான் ஒரு சுவிசேஷம். இதைத்தான் எல்லாரிடத்திலும் அறிவிக்க வேண்டும். the central message of the gospel. ஆண்டவருடைய தேவ நீதி நமக்கு அவர் தந்தார், நம்ம பாவியாக இருந்த பொழுதிலும். we receive righteousness not because we did something to attain it. We receive righteousness
because it is something given to you, given to us. It is called the imputed righteousness. இல்லையா? இந்த தேவ நீதியை பெறுவதற்கு நம்ம ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்து தேவ நீதியை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவ நீதி கொடுக்கப்பட்டது. அதுதான் கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வ நீதி. என்னிடத்தில் தெய்வ நீதி இல்லை, மாறாக நான் ஆண்டவரிடத்தில் இருந்து என்ன செய்கிறேன்? அதை பெற்றுக்கொள்கிறேன். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். 1 தீமோத்தி 4:10 சொல்கிறது, எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். He is the savior of all men, especially those who believe him. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் இரட்சகராக காணப்படுகிறார். இப்பொழுது இங்கே மார்ட்டின் லூதர் தேவனுடைய நீதியை குறித்ததான உண்மையை புரிந்து கொண்டார். மார்ட்டின் லூதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றங்கள் உணர்ந்தார். எல்லாருக்கும் அதை போதித்தார். தவறான உபதேசத்தை குறித்து, இரட்சிப்பின் உண்மையான வழியை குறித்து அவர் போதிக்க ஆரம்பித்தார். கிபி 1517 போப் லியோவின் காலகட்டத்திலே சபைக்கு காணிக்கைகளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டது. காரணம், சென்ட் பீட்டர் சர்ச், அது ரோமன்ல இருக்கிற சென்ட் பீட்டர் சர்ச்சை, திருச்சபையை கட்டுவதற்கு சபையில் என்ன செய்கிறார்கள்? காணிக்கைகளை சேகரித்தார்கள். அவர்கள் அதை எப்படி சேகரிக்கிறார்களாம்? ஒரு பாவ மன்னிப்பு சீட்டு அன்றைக்கு விற்கப்பட்டது. பாவ மன்னிப்பு சீட்டு விற்கப்பட்டது. அவர்கள் என்ன போதித்தார்கள்? இந்த பாவ மன்னிப்பு சீட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் பரலோகத்திற்கு என்ன செய்யலாம்? போய்விடலாம். நீங்க அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? காசு கொடுத்தா போதும். நீங்க ஒரு பணத்தை செலுத்தினால் போதும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்கள் இறந்து போன உங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்ன செய்யும்? கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான போதகம் என்ன செய்தது? அந்த நாளிலே காணப்பட்டது. இல்லையா? ரட்சிப்பு ஒரு காசு மூலமாக என்ன செய்கிறார்கள்? மக்கள் அந்த நாட்களிலே என்ன செய்தார்கள்? வாங்கினார்கள். அதை இண்டோல்ஜன்ஸ் என்று சொல்லி அழைப்பார்கள். கிபி 1517 பாவ மன்னிப்பு சீட்டை குறித்தும், சபையிலே நடக்கக்கூடிய கேடு முறைகளை குறித்தும், தவறான போதனைகளை குறித்தும் அவர் என்ன செய்கிறார்? 95 கொள்கையை அவர் என்ன செய்தார்? அவர் எழுதினார். 95 theses he wrote to condemning the sales of indulgence. பாவ மன்னிப்பு சீட்டு விற்கப்பட்டதை குறித்த 95 கொள்கையை அவர் என்ன செய்தார்? எழுதினார். அந்த 95 கொள்கையை அவர் ஆல் செயின்ட்ஸ் டே, பரிசுத்தவான்களின் தினம், அந்த நாளிலே வெடின்பர்க்கில் உள்ள கேஸ்டல் சபையிலே கதவிலே என்ன செய்தார்? அதை ஆணியால் என்ன செய்தார்? அடித்தார். இந்த படத்திலே பார்த்திருக்கிறது மாதிரி தான் என்ன செய்கிறார்? அவர் எழுதின அந்த 95 கொள்கையை அந்த ஆலயத்தின் கதவுகளிலே என்ன செய்தார்? அடித்தார். அந்த கொள்கை அதன் பின்பதாக எல்லா இடங்களிலும் என்ன செய்தது? பரவப்பட்டது. அவருடைய சீர்திருத்தத்தின் மூலமாக ஒரு மாற்றங்கள் சபையிலே, கிறிஸ்துவத்திலே நடந்தது. முதலாவதாக பரிசுத்த வேதாகமத்திற்கு அதிகமான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பைபிள் இஸ் தி அத்தாரிட்டி. இரண்டாவதாக, ரட்சிப்பு என்பது இலவசமாக இல்லை. அதை காசு கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பு என்பது ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பு தவம் செய்தாலோ, பாவ மன்னிப்பு சீட்டு பெறுவதாலோ, அல்லது புனித பயணம் மேற்கொண்டதாலோ கிடைக்காது. பாவ மன்னிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அந்த பாவ ரட்சிப்பு என்ன செய்கிறது? பாவ மன்னிப்பு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே சீர்திருத்தத்திலே என்ன நடந்தது என்பதையும், என்ன மாற்றங்கள் நடைபெற்றன என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். அன்றைக்கு மார்ட்டின் லூதர் கொண்டு வந்த சீர்திருத்தம் இன்றைய சூழ்நிலையிலே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? இன்றைய சூழ்நிலையிலே திருச்சபையிலே, கிறிஸ்தவத்திலே மாற்றங்கள் தேவையா அல்லது சீர்திருத்தம் தேவையா என்று சொல்லும் பொழுது
கண்டிப்பாக திருச்சபையிலே கிறிஸ்தவத்திலே சீர்திருத்தங்கள் தேவை. இன்றைக்கு சபையிலே தேவ ஐக்கியத்திற்கு பதிலாக வேறொரு ஐக்கியம் என்ன செய்கிறது காணப்படுகிறது. இன்றைக்கு சபையிலே அநேக பிரச்சனைகள் என்ன செய்கிறது காணப்படுகிறது. சபை பிரிகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு பெரிய காரணம் என்று சொன்னால் ஜாதி என்று சொல்லி பார்க்கிறோம். ஜாதி நிமித்தமாக சபை என்ன செய்கிறது பிரிகிறது. சபையிலே ஒரு அன்பு இல்லை, கிறிஸ்தவத்திலே ஒரு அன்பு இல்லை. எல்லாரையும் சமமாக நாம் பார்ப்பது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி. அக்காலத்திலே மார்ட்டின் லூதருடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தது. அந்த காலத்திலே நற்கிரியை என்று சொல்லும் பொழுது 7 சாக்கிரமந்தங்களை கடைபிடிக்க வேண்டும், பாவ மன்னிப்பை அறிக்கை செய்ய வேண்டும், அப்படிதான் எனது புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நற்கிரியைகள் இருந்தது. அவர் நற்கிரியைகளை அவர் ரிஜெக்ட் பண்ணினார். அவர் அதை வேண்டாம் என்று சொன்னார். காரணம், நம்ம ரட்சித்தால், நம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரை விசுவாசித்தால் மாத்திரம் போதும் என்று சொன்னார். ஆனால் இன்றைய காலத்திலே அது சாத்தியமே கிடையாது. அதுதான் யாக்கோபு சொல்கிறார் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ என்று சொல்லி கேட்டார். கிறிஸ்தவத்திலே கிரியைகள் நமக்கு தேவை. வெறும் விசுவாசம் மாத்திரம் போதாது, வெறும் கிருபை மாத்திரம் போதாது, நம்மளுக்கு கிரியைகள் தேவை என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலமாக இருந்ததுனால நம்ம எந்த தப்பைனாலும் செஞ்சிடலாம், ஆண்டவர் என்ன செய்வார், எந்த தப்பை செஞ்சாலும் மன்னித்து விடுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு நினைவுகள் நமக்கு இருக்கவே கூடாது இல்லையா? தேவன் என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். அவன் செய்த பலனுக்கு, அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாய் அவர் என்ன செய்வார், பலன் அளிப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஆகையால் இந்த காலத்திலே வெறும் விசுவாசம் கிருபை மாத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு போதாது, மாறாக நாம் அதை கிரியைகளினால் வெளிப்படுத்த வேண்டும். அதை நற்கிரியைகளினால் 4 பேருக்கு சமுதாயத்திலே கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். நன்மை செய்கிறதிலே சமுதாயத்திலே நாம் வெளிப்பட வேண்டும். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள் என்று சொல்லி தேவ வசனம் சொல்கிறது. ஏலியின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் இல்லையா? நம்முடைய இந்த சீர்திருத்தத்திலே நாம் கற்றுக்கொண்ட 2 காரியங்கள். ஒன்று, தேவ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இன்னொன்று, தேவ நீதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இப்பொழுது நம்மளுக்கு கிரியைகளும் என்ன செய்ய வேண்டும், அவசியம். கிறிஸ்தவத்திலே கிரியைகள் இருக்கும் பொழுது, விசுவாசம், கிருபை, கிரியைகள், இந்த 3ம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 500 வருடங்களுக்கு முன்பதாக மார்ட்டின் லூதர் மூலமாக கிறிஸ்தவத்திலே, கிறிஸ்தவ சபையிலே நீர் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுக்கு சீர்திருத்தம் தேவை ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்களுடைய சபைகளிலே, எங்களுடைய கிறிஸ்தவத்திலே சீர்திருத்தம் தேவை. ஆண்டவர், நாங்கள் எங்களுடைய நல்ல செயல்களை கிரியைகளின் மூலமாக வெளிப்படுத்த ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.